இந்த காணொளியில் ஒழுக்கம் உடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறள்கள் பள்ளி புத்தகத்தில் உள்ளவாறு விளக்கத்தை பார்ப்போம். முதல் திருக்குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. அதனால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்து கொள்ள வேண்டும். விழுப்பம் என்ற சொல்லின் பொருள் சிறப்பு, ஓம்பப்படும் என்ற அந்த சொல்லின் பொருள் காத்தல் வேண்டும். இரண்டாவது திருக்குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அகுதே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்து கொள்ள வேண்டும் அல்லது காத்தல் வேண்டும். பரிந்து என்ற சொல்லின் பொருள் விரும்பி, தேரினும் என்ற அந்த சொல்லின் பொருள் ஆராய்ந்து பார்த்தாலும். அடுத்து மூன்றாவது திருக்குறள், ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். குடிமை என்ற அந்த சொல்லின் பொருள் உயர்குடி, இழுக்கம் என்ற அந்த சொல்லின் பொருள் ஒழுக்கம் இல்லாதவர். நான்காவது திருக்குறள், மரப்பினும் மோத்து கொளலாகும், பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்றக் கெடும். மரப்பினும் மோத்து கொளலாகும், பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்றக் கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். மரப்பினும் மோத்து கொளலாகும், பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்றக் கெடும். கெடும் என்ற அந்த சொல்லின் இலக்கண குறிப்பு செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. கொளல் இலக்கண குறிப்பு அல்லீற்று தொழிற்பெயர். அடுத்ததாக ஐந்தாவது திருக்குறள், அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. அழுக்காறு என்ற அந்த சொல்லின் பொருள் பொறாமை, ஆக்கம் என்ற சொல்லின் பொருள் செல்வம். இந்த திருக்குறளில் ஓமை அணி பயின்று வந்துள்ளது. ஆறாவது திருக்குறள், ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபா கரிந்து. ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகமாட்டார். ஒல்கார் என்ற அந்த சொல்லின் பொருள் விலகமாட்டார். உறவோர் என்ற சொல்லின் பொருள் மன வலிமையுடையோ, ஏதம் என்ற சொல்லின் பொருள் குற்றம். ஏழாவது திருக்குறள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் ஏதா பழி. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். எய்துவர் என்ற அந்த சொல்லின் பொருள் அடைவர். எட்டாவது திருக்குறள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் என்பது துன்பத்தையே விளைவாக தரும். இடுமை என்ற அந்த சொல்லின் பொருள் துன்பம், வித்து என்ற சொல்லின் பொருள் விதை. ஒன்பதாவது திருக்குறள், ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சுழல். ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சுழல். ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சுழல். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. ஒல்லாவே என்ற அந்த சொல்லின் பொருள் இயலாவே. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்ற அந்த திருக்குறளுக்கான பொருள், உயர்ந்தோரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். உலகம் என்ற அந்த சொல்லின் பொருள் உயர்ந்தோர், ஒட்ட என்ற சொல்லின் பொருள் பொருந்த, ஒழுகல் என்ற சொல்லின் பொருள் நடத்தல் வாழ்தல். அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.